குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குலதெய்வமே சரணம். ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகு கூத்த ஐயனாரே சரணம் சரணம் சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாருடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். குலதெய்வத்தின் பேரொருளால் பிறந்துள்ள பங்குனி மாத பிறப்பு அனைத்து சிறப்புகளையும் தர குலதெய்வத்தை பிரார்த்தித்து இந்த எபிசோடில் நாம் வழக்கம்போல் பங்குனி மாத சிறப்புகளை பற்றியும் மற்றும் நமது குலதெய்வ அபிஷேக ஆராதனைகள் தமிழ் முதல் தேதி நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டும் கழித்தும் அருள் பெற்று மகிழ்ந்தும் ஆலத்தூர் சிவன் கோயில் கும்பாபிஷேக பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அதை பற்றி பார்த்துவிட்டு பிறகு நாம் சிவன் கோயில் திருப்பணிக்கு நமது குலதெய்வக்காரர்கள் நமது மூதாதையர் வழிபட்ட சிவபெருமான் அல்லவா. ஆகவே நாமும் நம்மால் முடிந்த ஒரு தொகையை நன்கொடையாக அந்த திருப்பணிக்கு அளிக்க ஒரு அன்பு வேண்டுகோள் விடுப்பதையும் மற்றும் வழக்கம்போல் ஊர் திரும்புகையில் அன்னை ஆச்சாலம்மன் அவர்களின் அருள் பெற்றும் திரும்பி வருவோம். இந்த எபிசோடில் இவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வழக்கம்போல் நமது ஆலய சுற்று வளாகத்தில் வளர்ந்து வரும் செடி கொடிகளின் அழகுகளையும் சிவபெருமான் கோயில் கோபுர வண்ணம் பூசிவிட்டு முடித்திருக்கிறார்கள். அவைகளையும் பார்த்து ரசிப்போமாக. ராசி சக்கரத்தில் கதிரவன் மீன ராசியில் பயணிக்கும் காலமே பங்குனி மாதம் ஆகும். வசந்த காலத்தின் தொடக்கமான பங்குனி மாத சிறப்புகளை பார்ப்போம். பக்தர்கள் பரவசமுடன் கொண்டாடும் பங்குனி மாதம் பலன்களும் நலன்களும் அள்ளித்தரும் பங்குனி மாத சிறப்புகள் பற்றி கூறும் பொழுது முதலாவதாக காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களில் முக்கியமானவர் காரைக்கால் அம்மையார். காரைக்காலில் பிறந்து வளர்ந்ததால் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டார். இவர் எம்பெருமான் ஈசனால் அன்னையே என்று அழைக்கப்பட்டவர். மேலும் இவர் தனது சிரசாலேயே கைலாயம் சென்று கைலை மலையானை தரிசனம் செய்தவர். காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜை பங்குனி சுவாதி நட்சத்திர நன்னாளன்று, அதாவது 18/3/25 செவ்வாய்க்கிழமை அன்று காரைக்கால் மற்றும் சிவாலயங்கள் அனைத்திலும் நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவதும் அவர் பாடிய பாடல்களும் பாடப்பெறுவது வழக்கமாக இன்றளவும் நடந்து வருகின்றது. இந்த பங்குனி மாதத்தில் அடுத்தபடியாக தெலுங்கு வருடப்பிறப்பு, அதாவது தெலுங்கு பேசும் மக்கள் கொண்டாடும் வருடப்பிறப்பு தெலுங்கு வருடப்பிறப்பு. தெலுங்கு பேசும் நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நமது தெலுங்கு வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். தெலுங்கு வருடப்பிறப்பினை யுகாதி பண்டிகை என்றும் கூறுவர். இப்பண்டிகை வருகிற, அதாவது மார்ச் மாதம் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. பங்குனி மாத நவமி திதி வரும் நன்னாளில் ஸ்ரீராம நவமி கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்த புனித நாள் ஸ்ரீராம நவமி ஆகும். தர்மம், நீதி, நேர்மை,
இவைகளை கடைபிடித்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய அவதாரம்தான் ஸ்ரீ ராமபிரான் ஆவார். இப்பண்டிகை 6/4/25 அன்று கொண்டாடப்படுகின்றது. என்ன மைய அன்பர்களே, பங்குனி மாதத்தில் பல சிறப்புகள் உள்ளன. இருப்பினும் ஒரு சிலவற்றை மட்டும்தான் பார்த்தோம். நேரமின்மை கருதி இப்பொழுது நாம் ஆலத்தூர் நமது குலதெய்வ ஆலயத்திற்குள் செல்வோம். அங்கு நமது குலதெய்வத்திற்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு களிப்போமாக. பவளமல்லி மொட்டு வைத்துள்ளது. அடுத்த மாதம் வரும்பொழுது பூத்து குலுங்கும் என எதிர்பார்க்கின்றேன். பவளமல்லி செடி நம் குறை கேட்டு குறை நீக்கி குலத்தை வாழ வைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நாம் இப்பொழுது வந்துள்ளோம். குலதெய்வத்துக்குள் கோயிலுக்குள் சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்வோம். வாருங்கள். पूर्णविक्लासमादित्यगण्डिकाय नमः। ओम श्री पूर्णानंदाय नमः।
ஓம் முண்டரீகாட்சதாய நமः ஓம் முண்டரீகர்ணாசினே நமः ஓம் ரூப்ஜாந்தினே நமः சமர்ப்பிதாய நமः ஓம் புஷ்பகணாத்யதமணினே நமः ஓம் புரதந்தரவிதாட்சிதாய நமः புரசம்ஹாரான ஜனகாந்தவாப்தாய நமः ஓம் புண்ணியவர்த்தனாய நமः ஓம் முண்டரீகவர்த்தாய நமः ஓம் தாத்ரே நமः ஓம் திரீனுதா வடகாந்தாங்கிராய நமः ஓம் திரிவர்ணாய நமः திரிவத்வத்ரே நமः திரிவக்ராந்தே நமः திரிஷானந்ததாய நமः திரிகட்டிகாய நமः त्रिगुणान्तरसुगन्धनिकेतनाय नमः ओं नराय नमः ओं नाराक्षिताय नमः नारीकुलाय नमः नरवागण समस्तपराधरक्षकानुष्पाञ्जलिं समर्पयामि ओम् ஆனந்த தந்திடும் அருள் பொழிந்திடும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு களித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இப்பொழுது நம் ஆலத்தூரில் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கு உள்ள படிகளை பார்த்து மகிழ்வோமாக. ஓம் நம சிவாய. நமது ஆலத்தூர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகை சமேத ஐராவதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற 7/4/25 திங்கட்கிழமை அன்று தசமி திதி பூச நட்சத்திரம் கூடிய சித்தயோக சுபதினத்தில் காலை 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெற உள்ளது. அனைவரும் பங்கேற்று அருள் பெற்று மகிழ்ந்திட அன்புடன் அழைக்கின்றோம். கோயில் திருப்பணிகள் மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் நடந்து வருகின்றது. பெயிண்டிங் ஒர்க் நடந்துருக்கு, பார்த்து ரசிங்கள். சிலாரூபங்கள் இப்பொழுது நீர்வாசத்தில் வைக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்திரனின் வாகனமான ஐராவதம் எனும் யானை பூஜை செய்ததால் நம் ஈசனுக்கு ஐராவதீஸ்வரர் எனும் பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. தட்சன் என்னும் பாம்பு ஆலமரத்தை தீண்டிட மரம் கருகி போனது. காசிப முனிவர் தனது கமண்டலத்திலிருந்து மந்திரம் ஜபித்த நீரை தெளிக்க அந்த கருகி போன ஆலமரம் துளிர்விட்டு எழுந்தது. இதனால் இவ்வூருக்கு ஆலந்துளிர் என்பது மருவி ஆலத்தூர் என தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது.
தண்ணிக்குள்ளே ஈஸியாக தான் இருக்கும் வெயிட்டு. தண்ணி விட்டு வெளில வர்றது தான் வெயிட் அதிகமாக வருது. புள்ளியாரா? நல்லா இருக்கிறதுல கொஞ்சம் எனக்கு செல்லை மட்டும் இந்த மேலே பாக்கெட்டில் உள்ள செல்லு அது ஆஹா, அருமையாக இருக்கா சார். இது போதும். நல்லா அம்சம் இருக்கும். ரொம்ப அம்சமாக இருக்காங்க சார். நந்திகேஸ்வரர். இப்பொழுது நாம் ஆலத்தூர் ஐராவதீஸ்வரர் கோயிலில் உள்ளோம். ஐராவதீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஆலத்தூர் சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் இந்த திருப்பணி குறித்து சில வார்த்தைகளும் உங்களை கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறார். மதிப்பிற்குரிய சிவபக்தர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் ஆலத்தூர் கிராமத்தில் இருந்து பாலசுப்ரமணியன் பேசிக்கொள்கிறேன். இங்கு ஆலத்தூர் கிராமம் என்பது திருமூரிலிருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வடக்கிலும், திருநள்ளாறிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தெற்கிலும், விடுதூரிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தெற்கிலும் அமைந்துள்ளது. இச்சிவாலயம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபக்தர்களால் கட்டப்பட்டது. இச்சிவாலயம் சீரடைந்து விட்டதால் ஒரு 150 வருடங்களாக சீரமைக்காமல் இருந்து இப்பொழுது நாங்கள் சீரமைத்து கொண்டிருக்கிறோம். அனைத்து சிவபக்தர்கள் தொண்டர்கள் வழியாக கொடுக்கும் நிதியுதவி வைத்து இது நாங்கள் சீரமைத்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் வந்து இதனுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களுடைய பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருத்தலத்தில் உள்ள சுவாமி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரர் சுவாமியும் ஐராதேஸ்வரர் சுவாமியும் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் ஸ்ரீ நந்தன விநாயகரும் நவகிரகங்களும் பரிகார தெய்வங்களும் இடம்பெற்றுள்ளது. பழமை வாய்ந்த புண்ணியஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் வருகிற 7/4/2025 திங்கட்கிழமை தசமி தேதியும் பங்குனி மாதம் 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்கு ரிஷபலக்கணத்தில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரர் சமேத ஐராதேஸ்வரர் சுவாமியின் பரிகார தெய்வங்களுக்கும் திருப்பணி செய்து பல கோடி கிராம பக்தர்களும் பேரழித்து அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. ஊர் மக்களின் சார்பாகவும் பஞ்சாயத்தார்களுக்கு சார்பாகவும் அனைவரும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வந்து பணிவுடன் எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிவ சிவ என்றிட தீவினை அகலுமே, சிவ சிவ எண்ணங்கள் சிவகதி அருளுமே, பாணினை தூட்டும் தாயிரும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்லுமே சிவபெருமானே, யானுடை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருளுவது இனியே எனும் வாசகத்துக்கு இணங்க நமது ஆலத்தூரில் இருந்து அருள்பாலித்து வரும் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு வருகிற ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை கும்பாபிஷேகங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது.
உளமகிழ்ந்து பொருளுதவி செய்திடுவோம். உன்னதமான திருப்பணியில் ஒன்றிணைந்திடுவோம். உலகாலும் உமாமகேஸ்வரன் கும்பாபிஷேக திருப்பணியில் பங்கேற்போம். உமாமகேஸ்வரின் அருள் பெற்று மகிழ்ந்திடுவோம். நமது சிவாலயத்தில் நடைபெற்கின்ற திருப்பணிகளை நாம் பார்த்து மகிழ்ந்தோம். இப்பொழுது நாம் வழக்கம்போல் ஊர் திரும்பும் முன் நமது ஆலத்தூரில் அருளாட்சி செய்து வரும் ஆச்சாலம்மனின் தரிசனம் கண்டு உத்தரவு பெற்று ஊர் திரும்புகின்றோம். இக்காட்சிகளை கண்டுகளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை இதன் வழி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து, சமஸ்தலோகா சுகினோ பவந்து.